எப்படி இருக்கீங்க? முன்பு பாசம் அதிகம் இருக்கும், இப்போது எங்கெல்லாம் எல்லாம் பாசம். பணம் இருக்க இடத்துல எல்லாம் பாசம் இருக்கு, அப்படிதானே? ம். வணக்கண்ணா, வணக்கம் முருகேஷ் அண்ணா. சாப்பிட்டீங்களா? ஆமாண்ணா சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா? சரி, இனி இருந்தாச்சு, இனிதான் பேசணும். சகோ சாப்பிட்டீங்களா? ஆமாம் நான் சாப்பிட்டேன். நம்ம சொத்து போன நெத்தியில் வைக்கிற ₹1 கூட எடுத்துக்குவாங்க. செத்து போனாக்கி ஒரு நெத்தியில் வைக்கக்கூடிய ₹1 கூட எடுத்துருவாங்களா? அதை கூட வைக்க மாட்டாங்களா? இப்போத்தான் பழைய சாப்பாடு சாப்பிட்டேன். சூப்பர் அண்ணா, சூப்பர். இந்த வெயிலுக்கு பழைய சோறு சூப்பராக தான் இருக்குண்ணா. சரி, முருகேஷ் அண்ணா உங்ககிட்ட ஒரு கேள்வி. பணமா பாசமா? எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. அதில் இருந்து நான் வாங்கிட்ட கருத்து பாடம், பணம் இருந்தால் தானா பாசம் வரும். அப்படியா கோகுலு? இப்போ உன்னுடைய கருத்து அதுன்னு நீ சொல்கிற, அப்படி தானே? ஓகே, நம்ம வாழைப்பிரியா அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முருகேஷ் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், பணமா பாசமா சொல்லுங்கள். நம்ம கோகுலு அப்பா வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை வச்சு சொல்லியிருக்காரு. பணம் இருந்தால் பாசம் தன்னாட்டால் வரும்னு. நல்ல படித்த பையன் அவன் அனுபவத்தை சொல்லியிருக்கான். முருகேசனா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வெளியே ஐஸ் போகுது, வாங்கி கொடுங்க எல்லோருக்கும். ஐஸ் வண்டியாது? ஐஸ்ன்னு சத்தம் கேட்டுச்சாக்கும். பாசம்தான் முக்கியம். நம்ம குடும்பத்தை பொறுத்தவரை மற்றவர்களிடம் பணம் முக்கியம். என்ன கோகுலு பாய் சொன்ன மாதிரி இருக்கு? கிளம்பியாச்சா? ஏகாம்பரம் வாங்க அண்ணா. ஏகாம்பரம் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணா? புதுசாக வந்த மாதிரி இருக்கு நம்ம ஏகாம்பரம் அண்ணா. அம்மு வெல்டுக்கு வாங்க வாங்க, உங்களை அன்போடு அழைக்கிறது அம்மு வெல்டு. வந்தவங்களாம் ஒரு லைக் போடுங்க. கோகுலு லைக் எல்லாம் போட்டுட்டியா? அண்ணா இது என்னது? ஐஸா? ஐஸ்கிரீம் வருவா? கோன் ஐஸ்? இங்கே பாரு, நம்ம முருகேசன் எல்லாத்துக்கும் ஐஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாண்டி, படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பா? ஓகேப்பா, படி. எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால, ஓகேவா? படி படி படி. ஏகாம்பரம் பணமா பாசமா? நீங்கள் சொல்லுங்கள் ஏகாம்பரம், எது? நம்ம முருகேசனா நிறைய ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. முத்துக்குமார் ஐஸு, எந்த ஐஸ் வேணுமோ எடுத்துக்கங்க. சத்தம் இல்லாமல் போட்டு கிளம்பிடுவேன். அப்படியா? ஓகேப்பா, ஓகே. லைக்கு சத்தம் இல்லாமல் போட்டு கிளம்பிடுவியா? அக்கா, பொதுவாக ஒரு சொத்து இருந்தால் அது தாய் தந்தை பேரில் தானே இருக்குது. அப்படி என்றால் தான் நம் குழந்தைகள் கூட மதிக்கும் என்று நம்பப்படுகிறது. செல்வா, நீ சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மை. சரி, இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஜோன்ஸு வாங்க. ஜோன்ஸு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோகுல் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ சாமி அப்படின்னு நம்ம முருகேசனா சொல்கிறாங்க. தகப்பன் என்றால் பணம், தாய் என்றால் பாசம். ஏகாம்பராண்ணா. சிவாயாசிகா வணக்கம் ஓனர். வணக்கம் சிவாயாசிகா, எப்படி இருக்கீங்க? சிவா நல்லா இருக்கீங்களா? சிவாயா அப்படின்னு நம்ம செல்வா கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஏகாம்பரம் அண்ணா, இப்படி சொல்லப்படாது. பணம் இல்லைனாக்கி உங்களை உறவுக்காரங்க மதிப்பாங்களா? செல்வா நீ சொல்லு. சிவா பணமா பாசமா சொல்லுங்க. டெய்லி ஒரு டாபிக் கேட்குறீங்க, சூப்பர். உங்களுக்கு எங்கே இருந்து மூளை வருது? உங்களுக்கு நல்லா இருக்கு. எனக்கு மூளை இருந்தாலும் வடிஞ்சு போப்பா, பிடிச்சிக்கங்க. நல்லா இருக்கேன் ஓனர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிவா. நமக்கு இன்றைக்கி ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு, சரியா? பணமா பாசமா, இதுதான் இந்த டாபிக். இது நீங்கள் சொல்லுங்கள்.